ஒரு கிரியேட்டரோட வொர்ஸ்ட் எனிமி என்ன தெரியுமா? ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர். பல வருஷ கிளையண்ட் ஒர்க்ஸ் நாம கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணி வச்சிருந்த டிசைன் அசெட்ஸ். நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தா உங்களுடைய மொத்த கான்டென்ட்ன்னு எல்லாமே ஒரு செகண்ட்ல ஊத்திக்கும். நாம அதிர்ஷ்டசாலியா இருந்தா சில நேரங்கள்ல சில ஃபைல்ஸ் மட்டும் கிடைக்கலாம். இல்லன்னா அவ்வளோதான். டேட்டா ரெக்கவரி ஆப்ஷன்ஸ்ன்னு போனா கூட நெறைய நேரங்கள்ல அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டா, டேட்டா பேக்கப் சொல்யூஷன்ஸ் தான் நம்மளுக்கு இதில கை குடுக்கும். கொஞ்சம் ராபஸ்ட்டான டேட்டா பேக்கப் சொல்யூஷன் வேணும்னா, நம்ம NASல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா, NAS இந்த மாதிரியான டேட்டா பேக்கப் சொல்யூஷன்ஸ் நம்மள்ல நெறைய பேருக்கு அஃபோர்டபுளா இருக்குமான்னு தெரியல. ஸோ நான் என்னோட டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ற கிரியேட்டர்ஸ்க்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டேட்டா பேக்கப் சொல்யூஷன இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு கண்டிப்பா சில இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் டிஸ்க். இதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். இல்ல இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா ஃபாஸ்டர் டேட்டா பேக்கப் சொல்யூஷன்ஸ் வேணும், போர்ட்டபிலிட்டி வேணும்னு சொன்னா NVMeல கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்க போறோம்னா, உதாரணத்துக்கு ஒரு 4 டிபி ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ரூ. 10,000 வரும். அதுவே இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்க போறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 9,000 இருக்கலாம். இல்ல நம்ம வந்து போர்ட்டபிலிட்டிய கருத்துல கொண்டு நம்ம NVMe வாங்குறோம்னா, Gen 5 ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். Gen 4 NVMe 4 டிபி ஸ்டிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 13,000 ரூபீஸ் கிட்ட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்க தவிர, நீங்க இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்குனாலோ, இல்ல NVMe ஸ்டிக் வாங்குனாலோ, நீங்க அதுக்கு கேசிங் வாங்குற மாரி இருக்கும். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னா, அதுக்கு நீங்க ஹார்ட் டிஸ்க் டாக் வாங்கணும். சிங்கிள் பே ஹார்ட் டிஸ்க் டாக்ன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு சுமார் ரூ. 1,300 கிட்ட உங்களுக்கு வரும். ஆனா, இதுல என்ன பெனிஃபிட்ன்னு சொன்னா, நம்ம தேவைக்கு ஏத்த மாரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்க எப்ப வேணுமோ, அப்ப நம்ம டாக் பண்ணி கழட்டிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்மளுடைய வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்க்லயும், கிளையண்ட் ஒர்க்ஸ்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்க்லயும், டிசைன் அசெட்ஸ்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்க்லயும் சொல்லி, நம்ம தனித்தனியா பேக்கப் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்புறம் அந்த டாக் இது எல்லாமே ரொம்ப கிளம்ப்சியா இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க அதிகமா டிராவல் பண்றீங்க. அதுல உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, NVMe தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் NVMe தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல வந்து சைஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, NVMe தான் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இது ரொம்பவே காம்பேக்ட்டா இருக்கும். இதோட பிரைசிங் நான் ஏற்கனவே சொன்ன மாரி 13 to 14K அந்த மாரியான ரேஞ்ச்ல இருக்கும். இதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் கேசிங் வாங்குறீங்கன்னா, அது 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். NVMeல உள்ள பெனிஃபிட் என்னன்னா, நம்ம இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்க கம்பேர் பண்ணும்போது, இதுல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரொம்பவே நல்ல போர்ட்டபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு எது செட் ஆகுமோ, அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோக்காக ஒரு 4 டிபி ஹார்ட் டிஸ்க் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய தேவைகள பொறுத்து இந்த ஹார்ட் டிஸ்க் சைஸ நீங்க கூட்டிக்கவோ, குறைச்சிக்கவோ செய்யலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பேசிக் ஹார்ட்வேர் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சது. நீங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அடுத்து இன்டர்னல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, உங்க ஒர்க்ஸ ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க பல வருஷமா டேட்டாவ நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த டேட்டாவ நீங்க பேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டேட்டாஸ நீங்க இயர் ஃபார்மேட்ல நீங்க ஃபோல்டர் போட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த இன்டர்னல் ஆர்கனைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா பேக்கப் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட்டோட இன்பில்ட் டேட்டா பேக்கப் மெக்கானிசமான ரோபோகாப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். இது சில பேருக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அட் த சேம் டைம் இது என்னன்னே தெரியாதவங்களுக்கு இதுல நீங்க எதையுமே குழப்பிக்காம சிம்பிளா பேக்கப் பண்றது எப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் உங்க பிசில நோட் பேடை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி அந்த நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் இந்த கோர்ஸுக்கு உள்ளே இருக்கிற சோர்ஸ் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்றதுல நீங்கள் எந்த ஃபோல்டரை பேக்கப் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரோட URL, அதாவது நம்ம ஃபைல் லொக்கேஷன் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதே போல் டெஸ்டினேஷன் ஃபைல் லொக்கேஷனில் இந்த டேட்டாவை எங்கே போய் பேக்கப் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை நீங்கள் போட்டுக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷன் ஃபோல்டரை நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சோர்ஸ் ஃபோல்டர் கண்டிப்பாக அக்சசிபிளாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு லொக்கேஷனை சோர்ஸ் ஃபைல் லொக்கேஷன்லையும் டெஸ்டினேஷன் ஃபைல் லொக்கேஷன்லையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். இந்த ஃபைலை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணலாம். இதில் நீங்கள் சேவ் பண்ணும்போது சேவர்ஸ் டைப் அப்படின்றதுல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் .txt இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக ஆல் ஃபைல்ஸ்ன்னு நீங்கள் மாற்றிட்டு ஃபைல் நேமில் உங்களுடைய பேக்கப் ஃபைல் நேம் .bat அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய இனிஷியல் செட்டப். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பப்போ பேக்கப் எடுக்கணுமோ அப்போது இந்த ரெண்டு டிரைவும் அக்சசிபிளாக இருக்குதாங்கிறத மட்டும் பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு சொன்னால் பேக்கப் .bat அப்படிங்கிற ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும்.
ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபைல் என்ன ஆகும்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு காப்பி பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பேக்கப் கோட் அப்படிங்கிறது ஒரு இன்க்ரிமெண்டல் பேக்கப் மாதிரி. அதாவது உங்களுடைய சோர்ஸ் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல் இருக்குதோ அது எல்லாமே பேக்கப் லொக்கேஷனில் காப்பி ஆகிட்டே இருக்கும். ஈவன் இன் கேஸ் சோர்ஸ் டைரக்டரியில் அந்த ஃபைல் நீங்கள் டெலிட் பண்ணிட்டா கூட பேக்கப் டைரக்டரியில் அதோட காப்பி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இதை நான் இப்படி தான் கொடுத்துருக்குறேன். எதுக்கும் இனிஷியலாக நீங்கள் ப்ராப்பர் பேக்கப் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். அப்படிங்கும்போது நம்மள்கிட்ட பேக்கப் இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம சோர்ஸ் ஃபைலை டெலிட் பண்ணிட்டோம்னா அதோட லாஸ் ரொம்ப பெருசு. பேக்கப் ஃப்ரீக்வன்சி பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய டேட்டாவை பொறுத்து நீங்கள் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு வாரத்தில் 2 தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டா மினிமம் 2 லொக்கேஷன்லையாவது இருக்கிறது உங்களுக்கு அந்த டேட்டாவோட சேஃப்டியை கேரண்டி பண்ணும். இல்லை ஒரே ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால் எப்போ ஹார்ட் டிஸ்க் நம்மளை பார்த்து சிரிக்கும்னு நமக்கு தெரியாது. அப்புறம் நாம் அழ வேண்டியதாக இருக்கும். இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான வேறு கான்டென்ட்டை உங்களுக்கு நான் கொடுத்து பார்க்குறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.